எல்லோரும் வந்து ஸ்வீட்னாலே எப்போவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது வந்து பனானா டெசர்ட். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பனானா டெசர்ட் செய்ய தேவையான பொருட்கள்: நேந்திரம் வாழை தேவைப்படும் அளவு, நாட்டு சர்க்கரை விரும்பும் அளவு, 1/4 டீஸ்பூன் நெய், தேங்காய் துருவல் விரும்பும் அளவு, வறுத்த எள் விரும்பும் அளவு, வறுத்த அக்ரோட் பருப்பு தேவைப்படும் அளவு, வறுத்த பாதாம் பருப்பு சிறிதளவு, வறுத்த முந்திரி பருப்பு சிறிதளவு. பனானா டெசர்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ எப்படி பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது வந்து நேந்திரம் வாழை. நேந்திரம் வாழை கிடைச்சதுனாக்கா நேந்திரம் வாழையை வாங்கிக்கோங்க. ரொம்ப பழுக்கக்கூடாதுங்க, ரொம்ப வந்து காயாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஃபேமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அதே நேரம் வந்து பழுக்காமே இருக்கக்கூடாது, ரொம்ப பழுக்கக்கூடாது. ரொம்ப பழுத்து சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இது பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும், நல்லா இருக்காது. அதே மாதிரி உங்ககிட்ட நேந்திரம் வாழை இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாழை. இதுக்கு அடுத்து வந்து செவ்வாழை தான் வந்து நல்லா ஃபேமாக இருக்கும், நல்லா இருக்குங்க. மற்றபடி மலை வாழை வேறு எந்த வாழையும் யூஸ் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு வந்து ஒரு தோசைக்கல் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்லைஸ் வந்து அதாவது ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கலாங்க. இப்போ இதில் பிடிக்கிற அளவுக்கு நான் போடுறேன். இப்போ நான் வந்து இங்கே நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை பனம் சர்க்கரை இல்லை மேலே வைக்கிறேன். நான் இன்னும் ஆன் பண்ணலைங்க, இதெல்லாம் 2 பக்கமும் வச்சுட்டு அப்புறமா ஆன் பண்ணுறேன். ஏன்னா அது உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் இருக்கிற மாய்ஸ்சருக்கு. இதை திருப்பி வச்சுட்டு இந்த பக்கம் போட்டுக்கலாம். நம்ம முதலே ஆன் பண்ணி வச்சிட்டோம்னாக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பேர்ன் ஆகிடும், ஒன்று ஓவராக வெந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாங்க. இப்போ இதை ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான நட்ஸு வச்சுருக்கேங்க. வால்நட்ஸு, அதோடு வந்து பாதாம், முந்திரி பருப்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் பிஸ்தா பருப்பு போட்டுக்கலாம், வெள்ளரி விதை போட்டுக்கலாம், பூசணி விதை போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம், வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். அதோடு வந்து வறுத்து வச்சுருக்கிற எள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எள் சேர்த்தா நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல். விருப்பப்பட்டால் நீங்கள் ஹனி போடலாம். நான் வந்து நெய் வந்து ஜஸ்ட் ரொம்ப ஒரு ட்ராப் மட்டும் போட போகிறேங்க, ஒரு ஷைன் கொடுக்கறதுக்காக மேலே. இது வந்து இது கீழ்பாகம் கொஞ்சம் அது மெல்ட் ஆக ஆரம்பித்த பிறகு திருப்பி போடலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் கேரமல் பனானாஸ் பண்ணுவேன், அதுவும் சொல்கிறேங்க. கேரமல் பனானாஸ் அப்படின்னாக்க முதல்ல ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய் நல்லா உருகிய பிறகு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரெகுலர் சர்க்கரை போடலாம், இல்லைன்னா டெமராரா சுகர் போடலாங்க. அந்த நெய்யிலேயே அந்த சூட்லேயே வந்து இது கரைஞ்சி ஒரு மாதிரி கேரமலைஸ் ஆகும். அது வந்து ஒரு மிட்டாய் மாதிரி ஆகுங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்காக பாகு மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு வந்து நம்ம இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி போடலாம். நீளமாகவும் பனானாவை கட் பண்ணிவிட்டு போடலாம். இப்போ பார்த்திங்களா, இது வந்து உடனே கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இது கவனமாக ஒவ்வொன்றா திருப்பி போடலாம். இது அதிகம் வெந்துடக்கூடாதுங்க, ஒரு மாதிரி அதனுடைய அந்த ஃபேர்ம்னஸ் அப்படியே இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ இந்த பனானா டெசர்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து டிஸ்பிளே எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது மேலே வந்து
ஒரே ஒரு ட்ராப் நெய் வைக்கிறேங்க. இதுவே ஷைனிங் இருக்குது, அது ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதல் ஒரு சுவையை கொடுக்கும் அந்த நெய்யினுடைய ஃப்ளேவர், அதனால வைக்கிறேன். வறுத்த எள்ளு, அக்ரோட் பருப்பு, பாதாம் பருப்பு, இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்டடுங்க. வேறுனா நீங்கள் ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டு வறுத்துக்கலாம், அதிக நெய் போடாதீங்க. முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், இப்போ இதை டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேங்க. இது இப்படியே எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆறுனாலும் நல்லாயிருக்கும். அது ஒரு ஒரு மிட்டாய் ஃப்ளேவரோடு இருக்குங்க. அது இப்போ வந்து சுற்றி வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக இந்த நாட்டு சக்கரை போடுறேன். பனானா டெசர்ட் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. பேன் வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த வாழையை வந்து கட் பண்ணி வச்சதை அதில் பிடிக்கிற அளவுக்கு அடுக்கிக்கோங்க. அதுக்கு மேலே நாட்டு சக்கரை 2 பக்கமும் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். கீழ்பாகம் அந்த நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு திருப்பி போட்டு இந்த பக்கமும் மெல்ட் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் அழகாக அடுக்கிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டுக்கோங்க. வறுத்த பருப்பு வகைகள், அதாவது வறுத்த எள், வறுத்த அக்ரோட் பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் தூவிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலே வச்சுக்கோங்க. மிக சுவையான பனானா டெசர்ட் ரெடி. பொதுவாக இது வந்து எல்லாருமே விரும்புகிற மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு. சாப்பிடக்கூடாதான்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்களும் கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.